ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. வணக்கம் மக்களே, மறுபடியும் ஒரு அழகான நேரலை. ஸோ இந்த நேரில் வந்து எவ்வளோ பயனுள்ள நேரலையாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் போகவே பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து இந்த நேரில் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பயனுள்ள ஒரு விஷயமாகவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கும் மறுபடியும் இந்த நேரில் நம்ம கன்டினியூ பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சிறப்பான ஒரு நேரலை. இது முழுக்க ஒரு வீட்டு மனைக்கான ஒரு நேரலைங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வழங்குறாங்க. அண்ட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட பங்கு பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் அண்ட் வீட்டு மனைகளை பற்றி நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்மளுடைய நேர்லையில சொல்லிட்டு இருக்கக்கூடியவர், எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு நபர். அண்ட் திருச்செங்கோட்லையும் இந்த நேர்லை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்லாவே தெரியும் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் திருச்செங்கோட்டின் தொகுதி தலைவர் நம்மளுடைய டாக்டர் ராஜா சிங் அண்ணாச்சி தான் இந்த நேர்லையில நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ணாச்சி வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நேர்லையில வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்காக நம்ம தெரிவிக்க போறோம். முக்கியமா நீங்க சொல்ல போறீங்க. நாடு மக்களோட மக்களாக வந்து ஒரு வீட்டு மனைகளை பத்தின விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பார்த்திருக்கக்கூடிய நேயர்கள் வந்து மறக்காம இந்த நேர்லைக்கு கால் பண்ணுங்க. ஏன்னா ஒரு இடங்கள்ல வந்து நம்ம ஒரு வீட்டு மனையை பார்க்க போகும்போதும் சரி, ஒரு வீட்டு மனையை வாங்கி போடணும்னு அப்படிங்கிற ஒரு தாட் வந்தாவே வந்து கூடவே 1008 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துடும். எந்த இடத்துல போய் பார்க்கலாம், நல்ல இடமா இருக்குமா, ரேட் சதுரடி கரெக்டா இருக்குமா, டிடிசிபியோட இருக்குமா, ரேர் அப்ரூவலோட இருக்குமான்ட்டு கேள்வி மேல கேள்வி இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த கேள்விக்கு எல்லாமே வந்து தொடர்ந்து பதில் அளிக்கக்கூடிய விதமா வந்து ஆன்சர் பண்றது இல்ல, தன்னுடைய அழகான இடங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறவர் தான் நம்மளுடைய டாக்டர் ராஜா சிங் அண்ணாச்சி. ஸோ ரொம்ப வருஷமாவே வந்து வீட்டு மனைகளை வந்து ரொம்ப நம்பிக்கையாக வாங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இல்லைங்களா அண்ணாச்சி? ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இந்த நேரில் இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மேடம் ரொம்ப சூப்பரா இருக்கிறேன். இறைவனுடைய கருணையினால, என் அருமை வாடிக்கையாளர்களுடைய அன்பினால ரொம்ப சூப்பராக இருக்கேன். நாளுக்கு நாள் வளர்ச்சி நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் தொழில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா மேடம், இந்த தொழிலை நான் ரொம்ப நேசித்து பண்ணுறதுனால நான் வந்து என்னுடைய வாழ்க்கையின் தரமும், அது மட்டும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்திலும் மிக சிறப்பாக நான் வந்து ஒரு வெற்றி நோக்கி பயணம் பண்ணுகிறேன் மேடம். ஓகே. ஸோ ஒரு வீட்டு மனை வாங்க போகும்போதும் சரி, அந்த இடத்துல வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ஆஃபர் அப்படிங்கிறது வந்து ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் நம்மளுடைய ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்ல வந்து ஒரு ஓப்பனிங், ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னாவே கூடவே ஆஃபரும் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நிறைய விஷயம் பேச போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடியது எந்தெந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு? அதான் மேடம், அதாவது ஒரு சிறப்பான ஆஃபர் வந்து நான் கொடுத்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், ஜீவநதியில் இந்த ஒரு வாரத்துக்குள்ள யாரெல்லாம் புக் பண்றாங்களோ, எந்த பிளாட்னாலும் சரிங்க, ஒரு வாரத்துக்குள்ள யாரெல்லாம் புக் பண்றாங்களோ எல்லாருக்குமே, ஒரு மனை வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே மாசம் 10,000 ரூபாய் வாடகையா கொடுக்குறேன் மேடம். எப்படி இருக்கீங்க? ஆமா மேடம், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் யாருமே கொடுக்கல. அதனால யாராலும் கொடுக்கவும் முடியாது. ஆனால் இந்த ஆஃபரை வந்து நான் வந்து, அதாவது அண்ணாச்சினா ஆஃபர்னு அண்ணாச்சி, மக்கள் வந்து நம்ம ஆஃபர் கொடுத்து பழகிட்டோம். நம்மளோட சைட்டு வாங்கினவங்களுக்கு பைக் கொடுத்தோம், நம்மளோட சைட்டு வாங்கினவங்களுக்கு தங்க நாணயம் கொடுத்தோம், நம்மளோட சைட்டு வாங்கினவங்களுக்கு ஒரு சைட்டு வாங்கினா ஒரு சைட்டு ஃப்ரீன்லாம் வெற்றிகரமாக நம்ம வந்து ஒரு 25 ப்ராஜெக்ட் சிறப்பாக சூப்பராக அருமையாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து அடுத்து வந்து என்னென்னா, மக்கள் வந்து நம்மளை நேசிக்கிறாங்க, நம்மளை நம்பி நம்மகிட்ட வந்து பணத்தை வந்து எல்லாரும் வந்து பணத்தை கொட்டுறாங்க. ஜீவநதியில் வந்து பணத்தை கொடுக்கறது இல்லை, மக்கள் வந்து பணத்தை கொட்டுறாங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கையான நிறுவனமாக நம்ம வந்து உருவெடுத்துட்டோம். அதனால் நம்ம சொல்கிறதெல்லாம் செய்கிறத மட்டும் தான் சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, ஜீவநதியில் இன்றைக்கி பிளாட் வாங்கி பயனடைஞ்சு பொருளாதாரத்தில் பணத்தில் கோடீஸ்வரராக மாறின பல இல்ல தலைவர்கள் இன்றைக்கி வந்து நமக்கு முன்பாக கம்பீரமாக நம்ம ஆஃபீஸுக்கு வர்றாங்க. வர்றது மட்டும் இல்லை, அவங்க வந்து தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு தர்றதில்லை மட்டும், அவங்க வந்து தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க உறவு முறைகள், அவங்க தோழிட்டேன்னு சொல்கிறாங்க, அண்ணாச்சிட்ட பிளாட் வாங்கினேன், ஒரு சின்ன தொகை தான் கொடுத்து நான் அண்ணாச்சிட்ட வந்து பிளாட் வாங்கினேன், அண்ணாச்சி கரைமணி கொடுத்தாரு, இன்றைக்கி அதோடைய மதிப்பு வந்து பல லட்சமாக மாறிட்டு, நான் வந்து ஒரு தறி ஓட்டிகிட்டு இருந்தேன், சாதாரணமாக நான் வந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தேன், சாதாரண ஒரு பெண்மணியாக ஒரு இல்லத்தில் ஒரு இல்ல தலைவியாக இருந்தேன். இன்றைக்கி அண்ணாச்சி வந்து அண்ணாச்சியுடைய வழிகாட்டுதலின்படி அவர்கிட்ட பிளாட் வாங்கினோம். இன்னைக்கு நான் ஒரு கோடீஸ்வரி, அண்ணாச்சி வந்து இன்னைக்கு எங்களெல்லாம் ஒரு கோடீஸ்வரியாக மாற்றிட்டாருன்னு சொல்லி பல இல்ல தலைவிகள் நமக்கு வந்து நன்றி உள்ளவங்களாக இருக்காங்க, நம்மளுக்கு விசுவாசமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நேரில் அவங்க பார்க்கும்போது, அவங்க முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ பெரிய சந்தோஷம். அவங்க திரும்ப சொல்ல என்னன்னா, அண்ணாச்சி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டுறீங்க, பணத்தை எப்படி நம்ம வந்து சேமிக்கணும், அந்த பணத்தை நம்ம எப்படி
முதலீடு பண்ணணும், அந்த பணத்தை எப்படி பெருக்க வைக்கணும்னு சொல்லி நீங்கள் யூடியூப்ல வந்து பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லோக்கல் சேனலில் பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரில் வரும்போது நல்லா ஆலோசனை சொல்கிறீங்க. என்னாச்சு பணம் எப்படி கொட்டி போடும், பணத்தை எப்படி பெருக்கணும், எந்த இடத்த வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எங்களுக்கு நல்ல கருத்து சொல்கிறீங்க. அதனால் நாங்கள் வந்து அண்ணாச்சியுடைய ஆலோசனையின்படி நாங்கள் அண்ணாச்சி நிறைய பிளாட் வாங்கியிருக்கோம். பிளாட் வாங்கினது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட பிளாட் வாங்கும்போது சாதாரணமாக தான் இருந்தாங்க. நம்ம கம்பெனி பேர் வந்துங்க ஜீவன் நதி. நம்ம கம்பெனி வந்து ஒரு சிறப்பான நதி, சூப்பரான நதி, வாழ வைக்கிற நதி, உயர வைக்கிற நதி. இது வந்து ஒரு மகிழ்ச்சி நதி மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஐஸ்வர்யத்தின் நதி, ஒரு பண நதி. ஆமாம், அந்த ஜீவன் நதியில் யாரெல்லாம் பிளாட் வாங்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பணம் பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேடம். ஓகே, ஸோ ஒரு ஆஃபர் அப்படிங்கும் போது இப்படி எல்லாம் கொடுக்க முடியுமா அப்படிங்கறது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டீங்க. ரொம்ப வியப்பாவே இருக்கு. ஸோ நம்மளுடைய ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்ல ஒரு வீட்டுமனை வாங்கும் போது மாதம் அதாவது மாதம் வந்து 10,000 ரூபாய் வருமானம் தர மாதிரி ஒரு ஆஃபர். சூப்பர் மேடம், ஆஃபர் நல்லா இருக்குல்ல மேடம்? ஆமா, ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் மேடம், மக்களால் நான், மக்களுக்காகவே நான். ஒன்றும் இல்லை மேடம், மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தா போதும் மேடம். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு. அவளை மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டோம்னு வைங்களா, அந்த மக்கள் நம்மளை பெரிய ஆக்கிடுவாங்க. அதாவது மக்களை ரொம்ப நேசிக்கிறேன், மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும். எனக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், ஜீவனத்தில் பிளாட் வாங்குற எல்லாருடைய வாழ்க்கை தரம் உயர்றது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் பணம் பெருக்கணும், செல்வாக்கு உயரணும். இன்னைக்கு பணம் இல்லாததுனால தான் மனைவிக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருளை ஒரு கணவனால் வாங்கி கொடுக்க முடியல. அந்த தகப்பன்கிட்ட சரியான பணம் இல்லாததுனால தான் குழந்தைகளை நல்ல கல்வி கொடுக்க முடியல. ஒரு ஆண்மகன் ஒரு இல்ல தலைவராக இருக்கிறாரு, அவர்கிட்ட சரியானபடி பண காசு இல்லாததுனால தான் அம்மா அப்பாவுக்கு செய்கிற கடமைகளை செய்ய முடியல. அது மட்டும் இல்லைங்க, ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பியாக பிறக்கிறோம், அக்கா தங்கச்சி சீர் செய்ய முடியல, ஏன்னா பணம் இல்லை, அதனால சீர் செய்ய முடியல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பணமே வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆமாம், கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. அதனால் இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் நம்ம சந்தோஷமாக வாழணும், சமாதானமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மனசு வேணும். நல்ல மனசு இருந்தால் போதுங்க. பணம் வந்து கோடி கோடியாக நம்ம மடியில் வந்து இறைவன் வந்து கடவுள் வந்து கொட்டுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை வந்து எப்படி தக்க வைக்கணும், அந்த பணத்தை எப்படி பெருக பண்ணணும். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருக்குன்னா அந்த பணத்தை வந்து நம்ம வந்து அப்படி கொண்டு பத்திரமா கொண்டு பீரோக்குள்ள பூட்டி வைக்கக்கூடாது. அந்த பணத்தை எப்படி பெருக வைக்கணும், அந்த 5 லட்சத்தை எப்படி 10 லட்சமாக மாறணும், நல்ல வழியில் சூப்பரான வழியில் கோடி கோடி பணம் சம்பாதிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பூமியில் வந்து எல்லா வளமும் இருக்குது மேடம், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம திருநாட்டில் நம்மளுக்கு வந்து எல்லா வளமும் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற இல்ல தலைவிகளுக்கு நான் சொல்ல ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, புத்தியில பெண் வீட்டை கெட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ வீட்டை இடிக்கிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால் பெண்ணை உன்னால் எல்லாம் முடியும், பெண்ணால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு உயரணும் அப்படின்னா ஜீவநதிக்கு வாங்க. இப்போ சூப்பரான ஒரு கலக்கலான ஒரு அட்டகாசமான ஆஃபர் கொடுத்துருக்கிறேன். ஒரு பிளாட் நீங்கள் ஜீவநதி கம்பெனியில் வந்து ஒரு பிளாட் நீங்கள் கரையம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் 10,000 ரூபா நீங்கள் என்கிட்ட வாங்கின பிளாட்டுக்கு நான் வாடகையை தந்துடுறேன். இந்த நல்ல வாய்ப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. அதாவது இது வரைக்கும் நான் கொடுத்த ஆஃபரில் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ கொடுக்குற ஆஃபர் வேறு லெவலில் இருக்குது மேடம். அதாவது நம்மகிட்ட வந்து ஒரு பிளாட்டை கரை பண்ணிடுறாங்க மேடம், பத்திரத்தை மனசார வாழ்த்தி கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் மாதம் 10,000 ரூபாய். ஒரு பிளாட் வாங்கினா 10,000 ரூபா மாதம் பணம் வந்து வாடகையை நான் கொடுத்துட்றேன். 2 பிளாட் வாங்கினா எவ்வளோ கொடுப்பேன்? 20,000 கொடுக்குறேன். இந்த ஆஃபர் வந்து ஒரு மாதத்துக்கு மட்டும் தான் வச்சிருக்கிறேன். இந்த ஒரு மாதத்தில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம திருச்செங்கோடு ஒரு சூப்பரான ஒரு ஊர். திருச்செங்கோட்டு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வளர்ந்து வர்ற ஒரு ஊருன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம்னா வளர்ந்துருச்சு, ஈரோடு வளர்ந்துருச்சுங்க, கோயம்புத்தூர் வளர்ந்துருச்சு. ஆனால் திருச்செங்கோடு வந்து வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் திருச்செங்கோடில் வாழ்கிற மக்கள் நல்ல மக்கள், தங்கமான மக்கள், அங்கே பிரபலமான பெரிய பெரிய முதலாளிகள் வாழ்கிறாங்க. பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட பெரிய மனது கொண்ட பெரியவர்கள், பெரிய முதலாளிகள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து வந்தோரை வாழ வைக்கிற ஒரு அருமையான பூமி திருச்செங்கோடு பூமி. அதுக்கு மட்டும் இல்லாமல் திருச்செங்கோடு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, காந்தியடிகள் திருச்செங்கோடு மண்ணை மிதிச்சிருக்காங்க. அங்கே காந்தியடிகள் வந்து தங்கியிருந்த இடத்துக்கு காந்தி ஆசிரமம்னு சொல்லி ஒரு ஆசிரமமே திருச்செங்கோட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பூமி, ஒரு புனித பூமி, வளர்ந்து வர்ற பூமி, பல தொழில் நிறுவனங்கள் இருக்குது. அங்கே இருக்கிற முதலாளிலாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்ல தானம் பண்ணுறாங்க, நிறைய தர்மம் பண்ணுறாங்க, ஏழைகளுக்கெல்லாம் வாரி வழங்குறாங்க. நல்ல மனசு கொண்ட பெரிய பெரிய தலைவர்கள் திருச்செங்கோட்டில் வாழ்கிறாங்க. அது மட்டும் இல்லை, திருச்செங்கோடு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மேடம், திருச்செங்கோடு வந்து இந்தியாவிலேயே ரிக் மவுண்டிங் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊர் திருச்செங்கோடு தான்.
அப்படி பிரபலமான நல்ல மனிதர்கள் வாழ்கிற அற்புதமான ஒரு பூமி திருச்செங்கோடு பூமி. அதனால் வந்து திருச்செங்கோட்டில் நிறைய வந்து வெளியூர்காரங்க வசிக்கிறாங்க. வெளியூர் வசிக்கிறாங்க, கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்குது, வெளியூர்காரங்க நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, வந்தோரே வாழ வைக்கிற அருமையான பூமி திருச்செங்கோடு. அதனால திருச்செங்கோடு பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம், வணக்கம். எந்த லொகேஷன்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, உங்க பேரு? ஓகே, நல்லா இருக்கீங்களா? ஓகே மேம், தாராளமா பேசலாம். பவித்ரா மேடம், வணக்கம் மேடம். உங்க அண்ணாச்சி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்? இறைவனோட அருள்னால என்ன அருமை வாடிக்கையாளர்களுடைய ஆசீர்வாதத்தினால ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பர் மேடம். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சி வந்துங்க மேடம் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணா டிவியில் நாங்கள் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்து கொடுங்க. ரொம்ப நன்றி மேடம். உங்களை மனசார வாழ்த்துறேன் மேடம். மேடம் மணியனூர் மட்டும் இல்லை மேடம். இப்போ வந்து ஒரு வாரத்தில் மேடம் திருச்செங்கோட்டில் இருந்துங்க ராசிபுரம் மெயின் ரோட்டில், திருச்செங்கோட்லேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர், திருச்செங்கோட்டில் இருந்து ராசிபுரம் பைபாஸில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய சைட்டு வேலை நடந்துட்டு இருக்கு மேடம். ஆமாம், அது வந்து யாராலும் கொடுக்க முடியாத அளவு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. பைபாஸ் மேலேயே மேடம் ஒரு சதுரடி 600 ரூபாய் கொடுக்குறேன் மேடம். ஒரு வாரத்தில் வேலை முடிஞ்சிடும். அந்த வேலை முடிஞ்ச உடனே ஓப்பனிங் வந்து ரொம்ப கலக்கலாக, ரொம்ப கிராண்டாக, ரொம்ப சூப்பராக பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை மேடம். இப்போ வந்து இந்த ஒரு மாதம் வந்து ஜீவனிதியில் வந்து யார் புக் பண்ணாலும் சரிங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு ஆஃபர். நீங்கள் ஒரு பிளாட் ஜீவனிதியில் நீங்கள் கரையம் பண்ணிட்டீங்கன்னா மாதம் 10,000 ரூபாய், ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் எங்கிட்ட வாங்கின சொத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. நான் சொத்தை கரை பண்ணி கொடுத்துட்றேன். கரை பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் மாதம் 10,000 ரூபாய் இல்ல தலைவிகளுக்கு நான் வாழ்த்தி கொடுக்குறேன் மேடம். மேடம் நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் வாங்க மேடம். காலையில் 10 மணியில் இருந்துங்க சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் நம்ம பிள்ளைங்க, நம்ம மேனேஜர், நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் வந்து திருச்செங்கோட்டில் மேடம் ஈரோடு மெயின் ரோட்டில் செல்வரதி அரிசி டிப்போ பிரம்மாண்டமாக சிறப்பாக செயல்படுது. செல்வரதி அரிசி டிப்போ பக்கத்தில் நம்ம ஜீவநிதி ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் ஆஃபீஸ் அற்புதமாக அருமையாக செயல்படுது மேடம். நீங்கள் ஆஃபீஸுக்கு மட்டும் வந்தால் போதும் மேடம். ஆஃபீஸ் வந்தால் போதும். நம்ம மேனேஜர், நம்ம டிரைவர் நம்ம காரில் கூப்பிட்டு போய் நம்ம வந்து இப்போ திருச்செங்கோட சுற்றி நிறைய இடத்துல பிளாட் போட்டிருக்கேங்க. எல்லா பிளாட்டையும் நீங்கள் பாருங்கள். ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலியை வாங்க, வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மனையை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக்கிங் அமௌண்ட் வெறும் 10,000 ரூபாய் தாங்க. வெறும் 10,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் பிடிச்ச மனையை புக் பண்ணிக்கலாம். கரையும் பண்ண உடனே அந்த மாதத்திலிருந்து மாதம் 10,000 ரூபாய் எங்கள் ஜீவநிதி கம்பெனி சார்பாக நாங்கள் உங்களுக்கு வாடகையாக கொடுத்துட்றோம் மேடம். ஆஃபர் எப்படி மேடம் இருக்குது? ஆஃபர் எப்படி இருக்குங்க மேடம்? ஆமாம் மேடம், கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக மேடம். எப்படின்னு கேட்டிங்கன்னா மேடம், என் வெற்றிக்கும் என் மகிழ்ச்சிக்கும் காரணம் என்னுடைய வாடிக்கையாளர்கள் தான் மேடம். என் வாடிக்கையாளருக்கு நல்லா இருக்கணும், என் வாடிக்கையாளருக்கு நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கணும். அதனால தான் வந்து நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கேன். பைக் ஆஃபராக கொடுத்துருக்கேன், அது மட்டும் தங்க காசு ஆஃபர் கொடுத்துருக்கிறேன். நிறைய சைட்டில் வந்து ஒரு மனை வாங்கினா ஒரு மனை இலவசம் கொடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஒரு மாதம் மட்டும் அதிரடி ஆஃபர் வந்து ஒரு பிளாட் வாங்குற அனைவருக்கும் மாதம் 10,000 வாடகை கொடுக்குறேன் மேடம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. இந்த ஆஃபர் வந்து ஒரே ஒரு மாதம் தான். நீங்கள் இந்த ஆஃபரை பயன்படுத்தி கொடுங்க மேடம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸுக்கு வாங்க மேடம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த அழைப்பாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ சப்போஸ் நெட்வொர்க் ப்ராப்ளம்னால இருக்குது அப்படின்னா ஸோ மறுபடியும் நீங்கள் எகைன் ட்ரை பண்ணலாங்க. ஸோ இந்த நேர்லையில் வந்து வீட்டுமனைக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. முக்கியமாக வந்து இப்போ ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் வீட்டுமனைக்காக போயிட்டுருக்கு. அதை பற்றி இந்த நேர்லையில் பார்த்துட்ருக்கோம். நிகழ்ச்சியில் பேசக்கூடிய நெக்ஸ்ட் அழைப்பாளர். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். எந்த லொக்கேஷன்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ஓகே சார், உங்கள் பேருங்க? ஓகே, முடக்குறிச்சியிலேருந்து முருகன். ஓகே முருகன் சார், வணக்கம் சார். அண்ணாச்சி பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா முருகன் சார்? சார் சொல்லுங்கள் சார். ஆமாம் ஆமாங்க. ஆமாம் சார். சார் அதாவது வந்துங்க, நீங்கள் வந்து ஒரு சொத்து வந்து நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா சொத்தை உங்கள் பேர் கரை பண்ணி கொடுத்துட்றோம் சார். சொத்தை உங்கள் பேர் கரை பண்ணி கொடுத்துட்றாங்க. மாதம் 10,000 ரூபாய் நீங்கள் வாடகை பணம் வாங்கிக்கலாம் சார். மாதம் 10,000 ரூபாய் நீங்கள் வாடகை பணம் வாங்கிக்கலாம் சார். ஆமாம் சார், சைட் ரேட் சார் வந்து ஆமாம்
ஆமாம் சார் 1500 சதுரடி சார் 5 லட்ச ரூபாய் நம்மகிட்ட இருக்குது சார் 1500 சதுரடி 5 லட்ச ரூபாயிலிருந்து 50 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குங்க. அதாவது சதுரடி 400 ரூபாயில் இருக்குது, 600 ரூபாயில் இருக்குது, 800 ரூபாயில் இருக்குது, 1000 ரூபாயில் இருக்குங்க. நம்ம திருச்செங்கோடு சுற்றி சார் 20 இடத்துல பிளாட் போட்டிருக்கேன் சார். 20 இடத்துல பிளாட் போட்டிருக்கேங்க. இந்த ஒரு மாதத்துக்குள்ளார யார் பணம் கொடுத்து கரையம் பண்ணுறாங்களோ அனைத்து வாடிக்கையாளர்களுங்க சார் மாதம் 10,000 ரூபாய் நான் வாடகை பணமாக திருப்பி கொடுத்துட்றேன் சார். ஆமாம் இல்லை சார் இல்லை சார் அருமையான ஒரு கேள்வி சார். முருகன் சார் சூப்பர் அழகான கேள்வி. இப்போ 5 லட்ச ரூபா சொத்துனா சார் 5 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறீங்க, உடனே சொத்தை உங்கள் பேர் கரை பண்ணி கொடுத்துட்றேன் சார். சொத்தை கரை பண்ணி கொடுத்து பத்திரம் மூலப்பத்திரம் எல்லாம் உங்கள் கையில் வாழ்த்தி கொடுத்துருவாங்க. உங்கள் கையில் கொடுத்துட்டு சார் என்னைக்கு நீங்கள் கரை பண்ணுவீங்களோ அந்த டேட்டில் இருந்து 30 நாள் கழித்து நீங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் 10,000 பணம் வாங்கிக்கலாம். அடுத்த மாதம் அதே டேட்டில் வந்து நீங்கள் 10,000 பணம் வாங்கிக்கலாம். மாதம் 10,000 பணம் வாங்கிக்கலாம் சார். ஆமாம் ஒரு நல்ல வாய்ப்பு சார். இந்த ஆஃபர் வந்து ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் சார். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க சார். சார் நம்ம சைட்டு திருச்செங்கோடுக்கு சார். சார் சூப்பர் சார். நீங்கள் நம்ம ஆஃபீஸ் சார் திருச்செங்கோட்டில் ஈரோடு மெயின் ரோட்டில் சார் சுகுணா ஹாஸ்பிட்டல் செல்வரதி அரிசி டிப்போன்னு சொல்லுவாங்க. செல்வரதி அரிசி டிப்போ பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க. ஆஃபீஸ் வந்தால் போதும் சார். நாங்கள் வந்து 20 இடத்துல பிளாட் போட்டிருக்கேன். 20 இடத்துல பிளாட் போட்டிருக்கேன். எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ எந்த பட்ஜெட்டில் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க நீங்கள் ஆஃபீஸ் மட்டும் நீங்கள் பைக்லேயே வாங்க சார். ஆஃபீஸ் வந்தால் போதும். நீங்கள் ஆஃபீஸ் வந்தோடனே எங்கள் மேனேஜர் இருக்காங்க, எங்கள் டிரைவர் இருக்காங்க. உங்களை இடத்த கொண்டு போய் நாங்கள் போட்டு 20 சைட்டை அங்கே காட்டுவாங்க சார். 20 சைட்டில் உங்களுக்கு எந்த சைட் பிடிச்சிருக்குதோ எந்த பிளாட் பிடிச்சிருக்குதோ அந்த பிளாட்டே உங்களுக்கு கரை பண்ணி கொடுத்துறோம் சார். முருகன் சார் ஒரு நல்ல வாய்ப்பு. எங்கள் திருச்செங்கோடு வந்தவரை வாழ வைக்கிற திருச்செங்கோடு. நீங்கள் ஈரோடு மொடக்குறிச்சிருந்து பேசுகிறீங்க. ஈரோட்டிலிருந்து மட்டும் இல்லை சார், திருநெல்வேலி, திண்டுக்கல், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், நாமக்கல், பெங்களூருலேருந்துலாம் நம்ம திருச்செங்கோடு இடம் வாங்கியிருக்காங்க. ஏன்னா திருச்செங்கோடு வந்து சார் வளர்ந்துட்டு இருக்கு சார். சுற்றி இப்போ ரிங் ரோடு வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு சார். இந்த வளர்கிற இடத்துல தான் நம்ம பணத்தை முதலீடு போடணும். எங்கே வளருதோ அங்கே பணம் போட்டால் சார் உங்கள் பணம் பல மடங்காக பெருகும். இப்போ நீங்கள் வளர்கிற இடத்துல போய் வளர்ந்த இடத்துல போய் பணத்தை போட்டிங்கன்னா அது வேகமாக வளராதுங்க. ஆனால் திருச்செங்கோடு இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கு சார். அருமையான ஒரு ஊர் திருச்செங்கோடு. வந்தவரை வாழ வைக்கிற ஊர். நீங்கள் கண்டிப்பாக நம்ம திருச்செங்கோடு இல்லை சார் மாதத்தவணை கொடுத்துருந்தேன் சார். இப்போ அந்த சைட்டெல்லாம் முடிஞ்சிருச்சிங்க. மாதத்தவணை போட்டிருந்தோம். மாதத்தவணை அந்த ஆமாம் ஆமாம் அதான் சார் வந்து சார் பெருந்துறை பக்கத்தில் சார் ஒரு 500 சைட்டு ஒன்று நம்மளுக்கு வந்துருக்கு சார். 500 சைட்டு பெருந்துறையில் வந்துருக்குங்க. அது அந்த டிடிசி பேர் யாரும் அப்ரூவ் வேலை நடந்துட்டு இருக்குங்க. பெருந்துறை ஆமாம் சார். ஒரு 3 மாதத்தில் பெருந்துறை வேலை முடிஞ்சிடும் சார். வேலை முடிஞ்சது கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் சார். கண்டிப்பாக கூப்பிட்றேன். நீங்கள் பெருந்துறை கூட வந்து பாருங்கள். பெருந்துறை ஓப்பனிங்க்கும் இந்த மாதிரி சிறப்பான ஆஃபர்லாம் கொடுப்பேன். நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திடுங்க சார். சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக வாங்க சார். பெருந்துறை ஒரு 3 மாதம் ஓப்பன் பண்ணிடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிட்றேன் சார். நீங்கள் வந்து பாருங்கள். பெருந்துறை வந்து சார் இதோட சிறப்பான ஆஃபர் கூட கொடுக்கலாம் சார். அது சொல்ல முடியாதுங்க. இதோட பிரம்மாண்டமான பெரிய ஆஃபர்லாம் கொடுப்பேங்க. ஆமாம். ஆனாலும் வந்து நீங்கள் திருச்செங்கோடு வந்து கண்டிப்பாக பாருங்கள் சார். திருச்செங்கோடு வந்து பாருங்கள். அருமையான பூமி, நல்ல பூமி. வந்தவரை வாழ வைக்கிற திருச்செங்கோடு. திருச்செங்கோடு நீங்கள் வாங்க. நம்ம ஆஃபீஸ் வந்தால் போதும் சார். இடத்தெல்லாம் நம்ம சூப்பர் அழகாக சொல்லிங்க. நீங்கள் பள்ளிப்பாளையம் வந்து பள்ளிப்பாளையத்து நேரு திருச்செங்கோடு ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா சந்தைப்பேட்டைக்கு ஆப்போசிட்டு செல்வரதி அரிசி கடை இருக்குது சார். திருச்செங்கோட்டில் சந்தைப்பேட்டைக்கு ஆப்போசிட்டு செல்வரதி அரிசி கடை ஒரு பெரிய அரிசி கடை இருக்குங்க. அந்த அரிசி கடை பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ். சூப்பர் சூப்பர். அதாவது மேடம் முருகன் சார் சூப்பராக பேசினாருங்க. அருமையாக பேசினாங்க. அதுக்கு முன்னாடி பேசின மேடமும் அண்ணாச்சி மாதம் 10,000 ரூபா நீங்கள் வந்து எங்களுக்கு தருவீங்களா, நாங்கள் வாரோம், உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அந்த பாருங்கள். அதாவது வந்து இந்த ஆஃபர் அப்படிங்கிறது மேடம் நம்ம எப்போதும் கொடுக்க முடியாதுங்க. அதை ஒரு மாதம் தான் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த நிகழ்ச்சி நிறைய பார்க்குறாங்க. சூப்பர். தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் பேசுவோம். நெக்ஸ்ட் அழைப்பாளர். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? கேக்குது மேம். கேக்குது. உங்க பேர் சொல்லுங்க. ஓகே அண்ணாச்சி இருக்காங்க. நீங்க தாராளமா வீட்டு மனை பத்தி பேசலாங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். அண்ணாச்சி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
மேடம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு மேடம். சரி, ஜீவநதின்னு சொல்லி லேண்ட் பத்தி போட்டுருக்கீங்க சார். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அது எப்படிங்க சார் புரியுது சார்? மேடம் அதாவது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ கேட்குறீங்களா? ஆமாங்க சார். ஆமாம் மேடம், ஆமாம். அந்த ஆஃபர் வந்து ஒரு 10 நாளைக்கு மட்டும் தான் இருக்குது மேடம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த ஆஃபர் இருக்குங்க. அது வந்து திருச்செங்கோட்டிலேருந்து மேடம், திருச்செங்கோட்டிலேருந்துங்க பரமத்திவேலூர் பைபாஸில் ஆமாம் மேடம், கந்தம்பாளையத்தில் போட்டிருக்கோம், அது இல்லாமல் மந்திபாளையத்தில் போட்டிருக்கோம், செருக்கலையில் போட்டிருக்கோம். இந்த 3 இடத்துக்குள்ளேயும் நீங்கள் வந்து எதில் ஒரு பிளாட் வாங்கினாலும் சரி மேடம். உங்களுக்கு வந்து ஒரு பிளாட் அதில் நீங்கள் எது ஓகே கேக்குதுங்களா? கிளியரா கேக்குதுங்களா? இப்போ கேட்குதுங்களா? ஓகே மேடம் நீங்கள் திருச்செங்கோட்டிலேருந்து மேடம் பரமத்திவேலூர் பைபாஸில் மேடம் நாங்கள் வந்து கந்தம்பாளையத்தில் போட்டிருக்கிறேன், மந்திபாளையத்தில் போட்டிருக்கேன். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் மேடம் செருக்கலையில் போட்டிருக்கேன். இந்த 3 சைட்லேயும் மேடம் நீங்கள் ஒரு மனை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மனை ஃப்ரீயாக தரேன் மேடம். ஆமாம், ஒரு நல்ல மேடம் வந்து ஒரு சைட்டு வந்து சைடு 500 ரூபாய் கொடுக்குறேன், ஒரு பக்கம் 650 ரூபாய் கொடுக்குறேன், ஒரு பக்கம் 700 ரூபாய் கொடுக்குறேன் மேடம். 3 சைட் போட்டிருக்கேன். இந்த 3 சைட்டில் நீங்கள் எதுலாம் எடுத்துக்கலாம் மேடம். இந்த ஆஃபர் 10 நாளைக்கு இருக்குது மேடம். ஒரு மனை வாங்கினா ஒரு மனை ஆஃபர், நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுங்க. ஆமாம், 10 நாளைக்கு மட்டும் தான் மேடம் ஆஃபருங்கிறது, ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான். அதனால் நீங்கள் வந்து நாளைக்கே நீங்கள் ஆஃபீஸ் வந்துருங்க, வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புக் பண்ணிவிடுங்க மேடம். மேடம் திருச்செங்கோட்லிங்க, ஈரோடு மெயின் ரோட்லிங்க, செல்வரதி அரிசி டிப்போ பக்கத்தில் நம்ம ஜீவநிதி ரிலீஸ் ப்ரோமோட்டர்ஸ் ஆஃபீஸ் சிறப்பாக செயல்படுது. கண்டிப்பாக வாங்க மேடம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். வாங்க மேடம். ஆமாம் மேடம், நீங்கள் நம்ம ஆஃபீஸ் வந்தால் மட்டும் போதும் மேடம். வரும்போது வீட்டில் பெரியவங்களாம் கூட்டுவாங்க, பெரியவங்க கூடாங்க மேடம். ஒரு 10,000 மட்டும் பணம் கொண்டு வாங்க. உங்களுக்கு மனை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 புக்கிங் அமௌண்ட் வெறும் 10,000 ரூபாய் தாங்க. 10,000 கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மனையை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மேடம். ஆஃபீஸ் வந்தால் போதுங்க. எங்கள் கார்லேயே எங்கள் மேனேஜர், எங்கள் டிரைவர் உங்களை இடத்தெல்லாம் இருக்கு மேடம், இருக்கு மேடம். திருச்செங்கோடு சிட்டியா அதான் மேடம். ஒரு 10 நாள் ஓப்பன் பண்ணுறேன் மேடம். திருச்செங்கோட்டில் இருந்து மேடம். ஆமாம், ராசிபுரம் போகிற பைபாஸ் பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணுறேன். சதுரடி வெறும் 600 ரூபா. ஒரு 10 நாள் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆமாம், கண்டிப்பாக வாங்க மேடம். நீங்கள் நிச்சயமாக வாங்க. எல்லாமே உங்களுக்கு ஃபேவர் பண்ணி தரேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். நன்றி, நன்றி மேடம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். ஸோ ஜீவநிதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய இந்த வீட்டு மனையில் வந்து ஸோ திருச்செங்கோட்டில் வந்து எந்தெந்த இடங்கள் எல்லாமே வீட்டு மனை அமைஞ்சிருக்கு அண்ட் எந்தெந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அழைப்பாளர்களும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அழைப்பாளர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஓகே சார், டிவி வால்யூமை கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு அப்படி டைரெக்டாக ஃபோனில் பேசிடலாமா? ஓகே, உங்க பேர் சொல்லுங்க, எந்த லொகேஷன்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே சார், ஓகே, அண்ணாச்சி இருக்காங்க, நீங்க தாராளமா பேசலாங்க. சார் வணக்கம் சார், அண்ணாச்சி பேசுறேன் சார். சார் நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார். சார் திருச்செங்கோட்டில் சார் 20 இடத்துல பிளாட் போட்டுருங்க சார். ஆமாம் சார், வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க சார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சிறப்பான ஆஃபர் கொடுத்துருக்கேன் சார். ஆமாம், நீங்கள் ஒரு பிளாட் நம்ம கரை பண்ணிட்டீங்கன்னா சார் மாதம் 10,000 ரூபா உங்களுக்கு வாடகையே கொடுத்துருவோம் சார். இல்லை சார், ஒரு பிளாட் நீங்கள் கரை பண்ணிக்கிட்டீங்கன்னா மாதம் 10,000 ரூபா நான் வாடகையே தரேன் சார். வாடகை நீங்கள் வாங்கின பிளாட்டுக்கு நான் வாடகையே தந்துடுறேன் சார். ஆமாம் சார், நல்ல வாய்ப்பு. திருச்செங்கோடு சார், ஈரோடு மெயின் ரோட்டில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ் வாங்க சார். திருச்செங்கோடுக்கு வந்துடுறேன் சார். திருச்செங்கோடு வந்துட்டீங்கன்னா சந்தைப்பேட்டைக்கு ஆப்போசிட், திருச்செங்கோடு சந்தைப்பேட்டைக்கு ஆப்போசிட்டில் சார் செல்வரதி அரிசி டிப்போன்னு சொல்லி ரோட்டு மேலே பெரிய அரிசி கடை இருக்குங்க. அது சார் திருச்செங்கோடுங்க, ஈரோடு மெயின் ரோடு. ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம். செல்வரதி அரிசி டிப்போ பக்கத்தில் நம்ம ஜீவநிதி ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் ஆஃபீஸ் சிறப்பாக செயல்படுது. நீங்கள் கண்டிப்பாக நேரில் வாங்க சார், மனையை பார்க்கலாம் சார். தேங்க்ஸ் சார். சார் 1200 சதுரடி இருக்குது, 1500 இருக்குது, 1000 சதுரடி போட்டிருக்கோம், 2000 சதுரடி போட்டிருக்கோம் சார். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் எதுனாலும் புக் பண்ணிக்கலாம் சார். 10,000 ரூபா புக்கிங் அமௌண்ட். 10,000 கொடுத்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிடிச்ச மணியை நான் உங்களுக்கு ரசீது போட்டு கொடுத்துறேன் சார். நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி, நன்றி, நன்றி.
ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய வீட்டுமனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்ல டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைகள் இல்லைங்களா கணேஷ்? முழுக்க அண்ட் வந்து இப்போ ஸ்பெஷல் ஆஃபரும் போயிட்டு இருக்கு, அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ லாஸ்ட் காலரும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும். ஸோ எந்தெந்த இடங்கள்ல எல்லாமே சைட் அமைஞ்சிருக்கு? சூப்பர் மேடம். நம்ம சைட் வந்துங்க மேடம் குமரமங்கலத்திலிருந்து போக்கம்பாளையம் போகிற மெயின் ரோட்லிங்க. நம்ம வந்து மகிழ் தமிழ் நகர் சிறப்பாக சூப்பர் அமைச்சு கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை மேடம், தேவனாங்குறிச்சியில் சிறப்பாக சூப்பராக ஒரு சைட் அமைச்சு கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை மேடம், நம்ம வந்து கந்தம்பாளையத்தில் சிறப்பாக சூப்பராக ஒரு சைட் அமைச்சு கொடுத்துருக்குறோம். பரமத்தியில் ஒரு சைட் அருமையாக அமைச்சு கொடுத்துருக்குறோம். சங்ககிரியில் சிறப்பாக அருமையாக ஒரு சைட் அமைச்சு கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கரிச்சிப்பாளையம், கோலாரம், மந்திபாளையம், செருக்கலை, இறையமங்கலம், விட்டம்பாளையம், அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து ஒரு வாரத்தில் ஒரு பெருசாக பிரம்மாண்டமாக ஒரு ஓப்பன் கொடுக்க போகிறோம் மேடம். நம்ம திருச்செங்கோட்டிலேருந்து மேடம் ராசிபுரம் போகிற பைபாஸில், திருச்செங்கோட்டு கரெக்டாக 5 கிலோமீட்டர் பைபாஸுக்கும் நம்ம சைட்டுக்கும் நடந்து போகிற தூரத்துலிங்க. ஆமாம், சைடு வெறும் 600 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. யாராலும் கொடுக்க முடியாது. டிடிசி வேறு அப்ரூவல் கூட மேடம். பைபாஸுக்கு ரொம்ப பக்கத்தில் சைடு 600 ரூபாய் கொடுக்க போகிறேன். அந்த 600 ரூபாய் கொடுக்குற சைட்லேயும் இந்த ஆஃபர் பயன்படுத்திக்கலாம். ஒரு மனை வாங்குறவங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் அவங்களுக்கு அந்த ஆஃபர் பயன்படுத்திக்கலாம். இந்த ஆஃபர் எல்லாமே மேடம் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தாங்க, குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும். ஆமாம், இந்த ஒரு மாதத்துல வந்து புக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் நம்ம சந்தோஷமாக வாரி வழங்குறோம். அதனால் இந்த வாய்ப்பை வந்து என் அறிவிய வாடிக்கையாளர் ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள உங்களுக்கு ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓகே, ஸோ முக்கியமாக வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து ஜீவனதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கும்போது வந்து ஓகே நம்பிக்கையான நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ நம்மளுடைய நேர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கால் பண்ணி டீட்டெயில் எல்லாமே கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்கணும், பட் அழைப்பாளர் பார்த்துட்டு பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எந்த லொகேஷன்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க சார்? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே சார். ஓகே உங்க பேருங்க? ஓகே கண்ணன் சார், நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே, வீட்டு மனையை பத்தி என்ன தகவல் வேணுமோ அதை நீங்க அண்ணாச்சி கிட்ட கேட்கலாங்க. கரண் சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பர் சார். சார் ஆமாம் சார், 250 ரூபா சைட்டு சார். ஒரு 400 சைட் போட்டிருந்தோம் சார், எல்லாமே முடிஞ்சிருச்சிங்க. ஒரு 10 சைட் மட்டும் இருக்குது சார். ஆமாம், இன்றைக்கி வந்து அந்த சைட் நம்மகிட்ட வாங்கினவங்க இன்றைக்கி வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க சார். நாங்கள் 250 கொடுத்தோம், ஆனால் நம்மகிட்ட வாங்கின கஸ்டமர் இன்றைக்கி வந்து அது 500 ரூபாய் வரைக்கும் ரீசேல்ஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட ஒரு 10 பிளாட் மட்டும் இருக்குது சார். ஒரு 10 பிளாட் மட்டும் இருக்குங்க. திருச்செங்கோட்டு சார், நாமக்கல் மெயின் ரோட்லிங்க. ஆமாம், வேலங்கவுண்டம்பட்டி பக்கத்தில் கொடுத்துருக்கோம். சதுரடி 250 ரூபா சார். இது ஒரு நல்ல வாய்ப்பு சார். தமிழ்நாட்டில் யாராலுமே கொடுக்க முடியாது சார். டிடிசிபி போட்டிருக்கு, ரெரா போட்டிருக்கு. ஆமாம், அருமையான செம்மண் பூமி. ஒரு சதுரடி 250 ரூபா. 400 பிளாட் போட்டிருந்தேன் சார், எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சிங்க. ஒரு 10 பிளாட் மட்டும் இருக்குது சார். 10 பிளாட் இருக்குது சார். நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க, நிச்சயமாக அந்த 10 பிளாட் இருக்குது. உங்களுக்கு ஒரு 2 பிளாட் தர சார், எடுத்துடுங்க சார். நன்றி. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. அதாவது மேடம் சார் ரொம்ப அழகாக பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு சைட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் யாராலுமே 250 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது மேடம். நம்ம 250 ரூபாய்க்கு எதுக்கு கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து குருவிக்கோட ஒரு கூடு இருக்குங்க. நீங்கள் வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும், ஒரு பூமி இருந்தால் தான் சொந்தமாக வீடு கட்ட முடியுங்க. 250 ரூபா ஒரு சதுரடி கொடுக்குறோம் அப்படின்னா மேடம், ஒரு பிளாட் ரேட் 3 லட்ச ரூபா தான் ஆச்சுங்க. அந்த 3 லட்ச ரூபாய்க்கு பிளாட் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிதுங்க. இன்னைக்கு எங்கேயுமே 3 லட்ச ரூபாய் பிளாட் கிடையாது. ஆனால் ஜீவநிதி கம்பெனி ஆமாம் அண்ணாச்சியில் வந்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் பிளாட் இருக்குது. 10 பிளாட் தான் இருக்குது. இதை பயன்படுத்திக்கொள்ள நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்தி பேசக்கூடிய நெக்ஸ்ட் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். ஓகே, 250 ரூபாய் சைட் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு கேக்குறீங்க சதுரடி? சூப்பர் சார். வணக்கம் சார், அண்ணாச்சி பேசுறேன் சார். நம்ம பேருங்க? வெப்பட. சூப்பர் சார். அதாவது சார் திருச்செங்கோட்டில் சார், நாமக்கல் மெயின் ரோட்லிங்க சார். வேலங்கவுண்டம்பட்டி பக்கத்துலிங்க கோலாரம்ங்கிற இடத்துல போட்டிருக்கேன் சார். கோலாரங்கிற இடத்துல போட்டிருக்கோம். டிடிசி பேப்பர் இருக்கு, ரெரா போட்டிருக்கு சார். ஒரு சதுரடி 250 ரூபா சார். ஒரு சதுரடி விலை 250 ரூபா. 1200 சதுரடி சார். 1200 சதுரடி 3 லட்ச ரூபா மட்டும் தான் சார். 3 லட்ச ரூபாய்க்கு. ஆமாம். என்ன சார்? அதுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கு? இல்ல சார் இதுவே பெரிய ஆஃபர் சார். 250 ரூபாய்க்கு உலகத்துல யாராலும் டிடிசிபி ரெரா அப்லோட் கொடுக்கவே முடியாது சார். நான் வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் ஒரு நல்ல எண்ணத்துல சார் ஒரு 400 பிளாட் கொடுத்துருக்கேன் சார். எல்லாமே புக் ஆயிடுச்சு, சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. கொஞ்சமா தான் பிளாட் இருக்கு. நீங்க இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திடுங்க சார்.
நன்றி 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 நன்றி. ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு சதுரடி விலை 250 ரூபாயில இருக்கிறது வந்து பெரிய ஆஃபர் தான் பெரிய சொல்லுவாங்க. ஆஃபர் மட்டும் மேடம், அது ஜீவநிதி நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் மேடம். ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், கூலி வேலை செய்கிறவங்க, பெயிண்ட் வேலை செய்கிறவங்க, கார வேலை செய்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, தறி ஓட்டுறவங்க எல்லாரும் வந்து எனக்கு ஒன்று தம்பிக்கு ஒன்றுன்னு சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு புக் ஆயிடுச்சிங்க. ஆனால் என்ன பெரிய சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் நம்மளை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. 250 ரூபாய்க்கு டிடிசி பேப்பரோட இடம் கொடுத்தீங்க என்னாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் கொடுத்த ரேட்டு 250 ரூபா மேடம். என்ன ஒரு 2 வருஷத்துல அந்த இடம் கண்டிப்பாக 1000 ரூபா வந்துடுங்க. ஏன்னா 400 பிளாட் இருக்கு. அதில் வாங்கியிருக்கவங்க எல்லாருமே நடுத்தர மக்கள். ஆமாம், உடனே வீடு கட்டுவாங்க, உடனே குடியிருப்பாங்க. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்க்கும்போது அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரு 400 வீடு வந்துருச்சுன்னு வைங்க, அந்த இடம் வந்து ரொம்ப மதிப்பாயிரும், ரொம்ப மதிப்பாயிரும். அதனால உண்மையிலே நம்மளோட இடம் வாங்கினவங்க எல்லாருமே பாக்கியவான்கள், அதிர்ஷ்டசாலிங்க. அதனால என்ன ஒரு 10 பிளாட் தான் இருக்கு. அந்த 10 பிளாட்டை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற இல்ல தலைவர்களே நீங்களாம் இருக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்க ஜீவநிதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸோட வீட்டுமனைக்கான ஒரு நேரலைங்க. இந்த நேரலை மூலியமா உங்களுக்கு வேண்டிய தகவல் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து எந்தெந்த இடங்கள்ல வந்து வீட்டுமனைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் அண்ட் முக்கியமாக டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் இருக்கக்கூடிய வீட்டுமனைகள் பற்றி மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு அப்ரூவலோடு இருக்கக்கூடிய வீட்டுமனைகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான விலையில போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டுமனையுமே நம்ம பார்க்கும்போது நிச்சயமா இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கி போட்டுட்டோம்னா, ஒரு வீட்டுமனை வாங்கி போட்டோம்னா, இல்லை வீடு கட்டிட்டோம்னா, ஸோ நாள் இடைவில் வந்து அது கிட்டத்தட்ட பல மடங்கு ஆகும்னு சொல்லிட்டு எத்தனையோ வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நாங்கள் ஃபர்ஸ்ட் சொல்றது, அதாவது அண்ணாஜி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னாவே வந்து ஃபர்ஸ்ட் இடத்த வந்து ஃபேமிலியோட பாருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த வகையில் ஓகே, இவ்வளோ வீட்டுமனைகளை பற்றி சொல்றாங்களே, நம்ம போய் ஒரு இடத்த போய் பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க விசிட் பண்ண வேண்டிய இடம் வந்து அண்ணாச்சியோட அலுவலகம். திருச்செங்கோட்டு ஈரோடு மெயின் ரோட்லயே உங்களுக்கு சந்தைப்பேட்டைக்கு நேர் ஆப்போசிட்ல செல்வராஜ் அரிசி டிப்போக்கு பக்கத்திலேயே தான் நம்மளுடைய ஜீவநிதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸோட அலுவலகம் வந்து ரொம்ப சிறப்பாக இயங்கிட்டு இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அலுவலகம் போங்க. அங்க போனீங்க அப்படின்னாவே வந்து இன்க்ளூடிங் உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்து உங்களை சைட்டுக்கு அழைச்சிட்டு போற வரைக்குமே வந்து ஸ்டாஃப்ஸ் ரெடியா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலிஸோட வீட்டுமனைகளை பாருங்க. ஸோ பிடிச்ச கையோடு உங்களுக்கு பிடிச்ச வீட்டுமனையை வந்து ஜஸ்ட் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கூட செலுத்தி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாதம் சுலப தவணை முறை இல்லை வந்து எந்தெந்த மாதிரி ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எடுத்து சொல்றதுக்கு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டுமனைகளையும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவோ நேரில் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேர் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து நம்ம சொல்றது வந்து இடத்த பாருங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களாங்க நினச்சி. ஸோ பார்த்த உடனே உங்களுக்கே பிடிக்கும். ஒவ்வொரு வீட்டுமனையுமே டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவலோடு இருக்கக்கூடிய வீட்டுமனைகள் அண்ட் திருச்செங்கோட்டில் மெயினான இடங்கள்ல இருக்கு. இனிமே புது சைட் மறுபடியும் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ணாச்சி. ஓகே, எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஜீவநதி அப்படிங்கிறதே வந்து பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப அழகாகவும் இருக்கு. கண்டிப்பா இந்த பேர் வைக்க காரணம் என்ன? சூப்பர் மேடம், சூப்பர். ஒரு அருமையான கேள்வி மேடம், ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல கேள்விங்க. என் கம்பெனிக்கு மேடம் ஜீவநிதினு பேர் வைக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், ஒரு நதி, அது நதி வந்து எப்பவுமே மேடம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஆமாம், அதாவது வந்து இருக்காதுங்க. அந்த நதி ஓடும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், பலருக்கு அது வந்து புரோஜனமாக இருக்கும். ஒரு நதி ஓடும்போது அதில் பலர் குளிப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் மீன் பிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து நிறைய மரங்கள், கொடிகள். என் சொந்த ஒரு திருநெல்வேலியில் நான் வந்து அடிக்கடி குற்றாலத்தை போய் குளிக்கிற அடி பழக்கம். அதனுடைய வழக்கமாக மாறிடுச்சுங்க. எனக்கு டைம் பாஸ் ஆகணும், நிறைய நாங்கள் கார் எடுத்துட்டு அண்ணாச்சிட்ட தொடர்ந்து அதை பத்தி நம்ம கேட்கலாம். பட் அழைப்பாளர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், பயங்கரமா இருக்கு வணக்கம் எல்லாம். எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஓகே மேமோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? புவனா மேம். ஓகே ஓகே, அண்ணாச்சி இருக்காங்க, நீங்க தாராளமா பேசலாம். புவனா மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், அண்ணாச்சி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்? சூப்பராக மேடம், சூப்பராக இருக்கிறாங்க. ஆமாம் மேடம், சங்ககிரி போட்டிருந்தோம். சங்ககிரி எல்லாமே முடிஞ்சிச்சு மேடம். எல்லா பிளாட்டும் சேல்ஸ் ஆயிடுச்சிங்க. இப்போ கந்தம்பாளையத்தில் மேடம் ஒரு 4 பிளாட் மட்டும் இருக்கு மேடம். ஆமாம், கந்தம்பாளையத்துலிங்க, திருச்செங்கோடு டு பரமத்தியூர் பைபாஸ்லிங்க, கந்தம்பாளையம் நல்லூர் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் நம்ம பிளாட் சிறப்பாக சூப்பராக அமைச்சு கொடுத்துருந்தோம். அருமையான 40 அடி தார் சாலை மேடம். 40 அடி தார் சாலை போட்டு கொடுத்துருக்கோம். டிச்சி வசதி, சுற்றி காம்பவுண்ட் சுவர் வசதி, அது மட்டும் இல்லை மேடல் பகுதி, செம்மண் பூமி, அருமையான சுத்தமான காற்று நிறைந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபாஸ் தெரியுங்க. பைபாஸுக்கு பக்கத்தில் அமைச்சு கொடுத்துருந்ததுனால எல்லா பிளாட்டும் சேல்ஸ் ஆயிடுச்சுங்க மேடம். ஒரு 4 பிளாட் மட்டும் சொந்த யூஸுக்காக வச்சிருக்கிறேன் மேடம்.
ஆமா எல்லாமே டிடிசி வெப் இருக்கு, ரெரா வெப் இருக்கு மேடம். எல்லா பிளாட்டும் சேல்ஸ் ஆச்சு. 4 பிளாட் மட்டும் சொந்த யூஸ்க்கு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல மேடம், அந்த சைட்ல வந்துங்க ஒரு சூப்பரா வீடு கட்டி வச்சிருக்கேன் மேடம். ஆமா, கீழே 2 பெட்ரூம், மேல ஒரு பெட்ரூம், அற்புதமா அருமையா 49 லட்சம் ரூபாய் மேடம். ஆமா, வீடை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா போதும் மேடம். 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா மீதி 44 லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துறேன் மேடம். நல்லா இருக்கு மேடம். 5 லட்சம் ரூபாய் முதலீட்டில் சொந்த வீடு. ஆமாங்க. அதாவது மேடம் இன்னைக்கு வந்து நீங்க டிடிசிபி அப்ரூவ் இருக்கான்னு கேட்டீங்க. டிடிசிபி அப்ரூவ் இருக்கு, ரெரா அப்ரூவ் இருக்கனால தாங்க இன்னைக்கு வந்து பேங்க் வந்து ஈஸியா லோன் கொடுத்துட்றாங்க. ஆமா மேடம், நல்லா கவனிங்க மேடம். ஒரு பிளாட்டை வீடு கட்டிட்டாங்க. அந்த வீடு வந்து 49 லட்சம் ரூபாய்க்கு யார் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா போதும். மீதி பணம் எல்லாமே நான் லோன் ரெடி பண்ணி நானே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லை மேடம், எல்லா பிளாட்டும் சேல்ஸ் ஆச்சுங்க. ஒரு 5 பிளாட் சொந்த யூஸ்க்கு வச்சிருக்கிறேன். அந்த 5 பிளாட்லயுமே வீடு கட்டி தான் வைப்பேன் மேடம். வீடு கட்டி தான் கொடுக்கணும், எனக்கு ஆசை மேடம். சூப்பர் மேடம். நாளைக்கு வாங்க. நம்ம திருச்செங்கோட்டில் ஈரோடு மெயின் ரோட்ல செல்வரதி அரிசி டிப்போ பக்கத்துல நம்ம ஆபீஸ் சிறப்பாக செயல்படுது. நம்ம ஆபீஸ்ல நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, நம்ம பசங்க இருப்பாங்க, நம்ம மேனேஜர் டிரைவர் எல்லாம் ரெடியா இருப்பாங்க மேடம். நீங்க வந்து இந்த கந்தமலை சைட்டை பாருங்க. அது மட்டும் இல்லாம கந்தமலை சைட்ல சிறப்பாக ஒரு வீடு கட்டி வச்சு அந்த வீட்டை வந்து பாருங்க மேடம். அருமையான வீடு, சூப்பரான வீடுங்க. பில்லர் போட்டு பிரபலமான இன்ஜினை வச்சு அருமையா செஞ்சு சூப்பரா ஒண்ணு பார்த்து அற்புதமா கட்டி வச்சிருக்கிறேன் மேடம். கண்டிப்பா வாங்க மேடம். அந்த வீடு வந்து 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா போதும். மீதி 44 லட்சம் ரூபாய் நான் லோன் வாங்கி கொடுத்துறேன் மேடம். நன்றி மேடம், நன்றி மேடம். தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் மேடம். அந்த மேடம் வந்து அழகாக பேசுனாங்க, சூப்பராக பேசுனாங்க. அதாவது வந்துங்க அதாவது டிடிசிபி அப்ரூவ் இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம ஜீவநிதி கம்பெனி நம்ம எங்கே பிளாட் போடவும் சரி, நம்ம இது வரைக்கும் போட்ட பிளாட்னாலும் சரி, என்ன போட போகிற பிளாட்னாலும் சரி தாங்க, டிடிசி அப்ரூவ், ரெரா போட்டு லீகல் புக்கில் பக்காவாக இருக்குங்க. ஒரு கஸ்டமர் 10,000 பணம் கொடுத்துட்டாங்கன்னா உடனே லீகல் புக் எடுத்து கையில் கொடுத்துருவேன். எல்லாமே ஃபைல் போட்டு வச்சுருக்கிறேங்க. ஒவ்வொரு 20 இடத்துல நம்ம பிளாட் போட்டிருந்தாலும் கூட 20 பிளாட்டையுமே நம்ம வந்து வக்கீல் ஒப்பீனியங்கோட மூலப்பத்திரத்தை எல்லாமே ஃபைல் போட்டு பக்காவாக வச்சுருக்கிறோம். 10,000 பணம் கொடுத்தாங்கன்னா புக்கில் எடுத்துக்கு அப்படியே கையில் கொடுத்துருவோம். அதை படித்து பார்த்துட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பிளாட் வாங்கிக்கலாம். ஆமாம், அப்படிலாம் சிறப்பாக பண்ணுறதுனால தான் மேடம் 50 லட்சம் ரூபா வீட்டுக்கு 45 லட்ச ரூபா லோன் கொடுக்குறாங்க. ஆமா, அதாவது வந்து மக்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாதுங்க. மக்களுக்கு நம்ம எல்லாமே எளிமைப்படுத்தி ஈஸிப்படுத்தி கொடுக்கும்போது அந்த மக்கள் வந்து நம்பிக்கை பெருகும். நம்ம வந்து பணம் காசு சம்பாதிக்கிறது ஒன்றும் இல்லை மேடம். பணம் காசு நிறைய சம்பாதிக்கணுமா, ஒரே ஒரு சூத்திரம் மட்டும்தான். மக்கள்கிட்ட நல்ல பையன், நல்லவர், நல்ல கம்பெனி பேர் எடுத்தா போதுங்க. மக்களுக்கு நல்லபடியாக நம்ம சர்வீஸ் பண்ணால் போதுங்க. இந்த மக்கள் இருக்காங்களே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நம்மளை வந்து நம்மளை பணக்காரனை மட்டும் இல்லை, நம்மளை பெரிய ஆக்கி விட்டுருவாங்க. அதனால வந்து பணம் சம்பாதிக்கணும்னா ஒரே ஒரு வழி. ஆமாம், மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்தால் மட்டும் போதுங்க. மக்களுக்கு 4 பேருக்கு நன்மை செஞ்சால் போதுங்க. அந்த மக்களே நம்மளை வாழ வச்சிருவாங்க. அவங்க வாயிலிருந்து வர்ற அந்த நல்ல வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் மேடம் ஒரு பவர் உண்டுங்க. ஆமா, மனுஷன் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் உண்டு. அதுதான் மேடம் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானி. ஆமா, ஒரு ஞானி என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரயாசப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள் சொல்றாங்க. ஒரு மனுஷனுடைய வெற்றியின் ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 பேர் நம்மளை பத்தி அந்த தம்பி நல்ல தம்பி, ஜீவநிதி கம்பெனி நல்ல கம்பெனி அப்படி சொன்னா போதும், வேற ஒன்றும் சொல்லுவாங்க. ஜீவநிதி கம்பெனி நல்ல கம்பெனி, பணத்தை கொடுத்தாங்க, அண்ணாச்சி கரைமணி கொடுத்துட்டாரு, அவரு சூப்பர் கம்பெனின்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கிற பவர் மேடம் பல கோடிக்கு சமம் மேடம். அதனால வந்து மக்கள் நம்மளை வாழ்த்தணும், மக்கள் நம்ம நல்லது செய்யணும். நம்ம கடமை என்ன, நம்ம கடமை மட்டும் நம்ம அழகா செஞ்சா போதும் மேடம். அழகா செய்யும் போது அந்த மக்கள் சொல்ற அந்த நல்ல வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பயங்கர பவர் உண்டுங்க. அது மட்டும் இல்லை, இந்த பெரியவங்க, அந்த வயசானவங்களும் அந்த பத்திரத்தை கரை பண்ணி அவங்க கையில நம்ம வாழ்த்தி கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, தம்பி நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் தம்பி சொல்றாங்க. எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அவங்க 10,000 பணம் கொடுக்குறாங்க, அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, டோக்கன் போட்டு கொடுக்குறோம், அவங்கள நம்ம சைட்லேயே நம்ம கார்லேயே கொண்டு போய் இடத்த காட்டுறோம், அப்புறம் பணத்தை கொடுத்த உடனே கரை பண்ணி கொடுத்துட்றோம். கூட இருந்து அதை ஒரு பையன் அவங்க மகன் எப்படி பண்ணுவாரோ, நான் பெரியவங்களை ரொம்ப நேசிப்பேன். வயதானவங்க பெரியவங்கள முதியோரை நான் ரொம்ப நான் அன்பு செலுத்துவேன். கூட இருந்து எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது அந்த எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்கள அந்த பத்திரத்தில் கையில் கொடுத்து அந்த வேலையை நம்ம சர்வீஸ் அழகாக பண்ணி அவங்க கையில் கொடுக்கும்போது அவங்க நம்மளை மனசார வாழ்த்துறாங்க. ஆமாம், மனசார வாழ்த்துறாங்க. அந்த பெரியவங்க அந்த வாழ்த்துதல், மனுஷனுடைய பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்குது. அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், மக்களால் நான், மக்களுக்காகவே நான், என் மக்கள் என்ன வாழ்த்துறாங்க, அதனால் நான் வளர்ந்துட்டே இருக்கேன் மேடம். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இனிமே வந்து அண்ணாச்சிக்கிட்ட வந்து இந்த ஜீவநதி அப்படின்னு பேர் வரக்கு காரணம் என்னன்னு கேட்டிருந்தோம். அதை வந்து ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் நம்ம மடி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பிரேக்.
ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. வெல்கம் பேக் டு ஷோ வியூவர்ஸ். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க ஒரு வீட்டு மானைக்கான ஒரு நிகழ்ச்சிங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறவர் டாக்டர் ராஜா சிங் அண்ணாச்சி அண்ட் ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய இந்த நேரில் முழுக்க ஒரு வீட்டு மனையை பற்றின விஷயங்கள் எல்லாமே பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் ஜீவநதி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துடும். ஸோ அந்த வீட்டு மனை முழுக்க டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவலோடு இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாடிக்கையாளர்கள் விசிட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ தங்களுக்கு பிடிச்ச இடங்கள் எல்லாமே இது வரைக்கும் வந்து டக்குன்னு ஒரு இடத்துல ஓப்பனிங் போயிட்டு இருக்கு அப்படின்னாவே அப்பவே கையோட கிரையும் பண்ணிட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து எந்தெந்த இடங்கள் எல்லாமே வந்து வீட்டுமனை போயிட்டு இருக்கு அண்ட் வரக்கூடிய நாட்களில் வந்து எந்த இடங்கள்ல வந்து புது சைட் ஓப்பன் பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே அண்ணாச்சி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பேசுவோம் அண்ட் நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு இடையில வந்து ஜீவநதி அப்படின்னு பெயர் வர காரணம் என்னன்னு கேட்டிருந்தோம். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம். அருமை மேடம், ரொம்ப சந்தோஷங்க. ஒரு அருமையான கேள்வி, சூப்பரான கேள்வி மேடம். ஜீவநதி அதாவது மேடம், ஓகே, அதுக்குள்ள அழைப்பாளர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எந்த லொகேஷன்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஓகேம்மா. அண்ணாச்சி இருக்காங்க, நீங்க தாராளமா பேசலாங்க. வணக்கம் மேடம், அண்ணாச்சி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு மேடம், சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். நிகழ்ச்சிலாம் பாக்குறீங்களா? நல்லா இருக்குதுங்களா? சூப்பர். மேடம் 3 லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. எங்க பக்கத்தில் கருவேப்பட்டினா மேடம், பக்கத்தில் தியானங்குறிச்சியில் கொடுத்துருங்க மேடம். தியானங்குறிச்சியில் மகிழம் நகர் சிறப்பாக சூப்பராக, அதாவது எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருங்க மேடம். டிடிசிபி வேறு அப்ரூவோடு கூட. ஆமாம் மேடம், தியானங்குறிச்சியிலேருந்து சீனிவாசம்பாளையம் போகிற மெயின் ரோட்டில், அதாவது ரைஸ் மில்க்கு ஆப்போசிட்டில் மேடம் மகிழம் நகர். அற்புதமான ஒரு நகர். ஆமாம், மகிழம் நகரில் வீடு கட்டி எல்லாரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த ஒரு ஆசையில் தான். பேர் நல்லா இருக்குங்களா? மகிழம் நகர். ஆமாம் மேடம், எல்லா பிளாட்டும் சேல்ஸ் ஆச்சு மேடம். அதில் ஒரு 4 பிளாட் இருக்கு மேடம். 4 பிளாட் வச்சிருக்கிறேங்க. நீங்கள் நாளைக்கே நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க மேடம். நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் மகிழம் நகரத்தை பார்க்கலாம். உங்களுக்கு 3 பிளாட் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் மேடம். சரி, சந்தோஷம் மேடம். சூப்பர், சரிங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். அதாவது மேடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்க சொல்லுவாங்க மேடம், மண்ணில் போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமோ பெருகிட்டே இருக்கு மேடம். பணம் பெருகிட்டே இருக்குங்க. ஒரு 5 லட்ச ரூபா போட்டு பணம் இருக்குது. அந்த பணத்தை எடுத்து நீங்கள் பீரோக்கில் வச்சிங்கன்னா 5 வருஷம் கழிச்சு திறந்து பார்த்தாலும் 5 லட்சமாக தான் இருக்குங்க. அந்த 5 லட்சத்தை எடுத்து பேங்க்ல போட்டிங்கன்னா ஒரு சின்ன வட்டி தருவாங்க, அவ்வளோதாங்க. ஆனால் ஜீவநதி, இந்த ஜீவநதியில் நீங்கள் அந்த 5 லட்சத்தை விதைச்சிங்கன்னா அந்த 5 லட்சம் பல லட்சமாக உங்களுக்கு வந்து விளைஞ்சி வந்துடும் மேடம். அதனால மேடம் என் கம்பெனிக்கு பேரு ஜீவநதினு பேர் வச்சிருக்கிறேன், ஜீவநதி. ஆமா, கண்டிப்பா வாங்க மேடம், கண்டிப்பா நம்ம ஆபீஸ்க்கு வாங்க மேடம். நம்ம டிரைவர், நம்ம மேனேஜர் ரெடியா இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்களாம் ரெடியா இருப்பாங்க. நீங்க நம்ம கார்ல போய் இடத்த பார்க்கலாம், வாங்க மேடம். சூப்பர் மேடம், தேங்க்யூ மேம். ஓகே, ஸோ நம்மளுடைய ரியல் எஸ்டேட்டோட அலுவலகம் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடு ஈரோடு மெயின் ரோட்லேயே செல்வரதி அரிசி டிப்போ பக்கத்துலேயே தாங்க ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸோட அலுவலகம் இருக்கு. அண்ட் டேரெக்டாக நேரில் நீங்கள் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அலுவலகம் போயிட்டீங்கன்னாவே அங்கிருந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் இடத்த பாருங்க. ஸோ பார்த்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா டோக்கன் அட்வான்ஸ் மாதிரியே நீங்கள் பே பண்ணலாம். அண்ட் மற்ற இடங்கள்லையும் இருக்கக்கூடிய சைட்டும் போய் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு இடமே வந்து ரொம்ப ஒரு இயற்கை சூழலில் இருந்து ஒரு இடத்துல தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம. அண்ட் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களுமே டிடிசிபி ரேர் அப்ரூவல் பெற்ற ஒரு வீட்டு மனைகள் அப்படிங்கறத மறுபடியும் நாங்க பதிவு பண்ணிக்கிறோங்க. ஓகே அண்ணாச்சி, நீங்க மறுபடியும் பாதி விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஜீவநதி ரியல் எஸ்டேட் வந்து பேர் வரக்கான காரணம் அப்படிங்கறது மறுபடியும் கேட்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா ஜீவநதி அப்படிங்கிறது எப்படி? ஆமா மேடம், இந்த இப்போ பேசுனாங்க கரவேப்பட்டியிலிருந்து ஒரு சிஸ்டர் பேசுனாங்க. அவங்கள்ட்ட அழகா சொன்னோம் ஜீவநதி அப்படின்னா வந்து பேர் நல்லா இருக்கும் கேட்டாங்க. அவங்க சூப்பராக கேட்டாங்க. ஜீவநதி அதாவது வந்துங்க ஒரு 5 லட்சத்தை பணத்தை கொண்டு வீரோக்கில் வச்சாச்சுன்னா அந்த 5 லட்சமாக தான் இருக்கும். அந்த 5 லட்சத்தை கொண்டு ஜீவநதியில் விதைக்கும் போது, ஆமாம், அந்த ஜீவநதி தண்ணி உள்ள இடத்துல தான் நம்ம வந்து விதையை விதைப்போம். அந்த தண்ணி உள்ள இடத்துல விதைக்கிற அந்த விதை வந்து நீங்கள் வந்து ஒரு கொட்டை விதைச்சிங்கன்னா அது பெருசாகிட்டுனா 1000 மாம்பழம் தரும். அதே போல தான் தண்ணி இருக்கிற இடத்துல தான் விதைப்பாங்க. அதே போல் ஜீவநதி, இந்த நதியில் யாரெல்லாம் பணத்தை விதைக்கிறாங்களோ, ஆமாம், அவங்க வாழ்க்கையில் அவங்க 5 லட்சம் விதைச்சாங்கன்னா அது 50 லட்சமாக மாறும், 1 கோடியாக மாறும்.
அதனால தான் வந்து ஜீவநதி, இது வந்து ஒரு பண நதி. ஆமா, அதனால தான் ஜீவநதினு பேர் வச்சிருக்கிறேன். அந்த காலோட பேசி மறுபடியும் டீடைல் பேசலாம். ஓகே, ஹலோ வணக்கம். ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே, சோ மறுபடியும் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மறுபடியும் லைன் நம்பருக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, அனைத்து மறுபடியும் நீங்க கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதான் மேடம், அதுக்கு வந்து நதி போல நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு தண்ணி வந்து அத்தியாவசியமான பொருளுங்க. ஆமா, நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற மாதிரிங்க. தண்ணி எல்லாருக்கும் அவசியம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேர் வச்சிருக்கோம். அதனால பேர் வச்சிருக்கிறோம். தண்ணி எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கோ அதே போல ஜீவநிதி, நான் என் மக்களுக்கு, என் வாடிக்கையாளர்களுக்கு எல்லா வகையிலும் நான் பிரயோஜனமா இருப்பேன் அப்படிங்கறத ஆணித்தரமா நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஓகே, நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த அழைப்பாளர். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். எந்த லொகேஷன்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? உங்க பேருங்க? ஓகே சார். ஓகே, அண்ணாச்சி இருக்காங்க, நீங்க தாராளமா பேசலாங்க. சார் வணக்கம் சார், அண்ணாச்சி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் 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 சார். உங்க கேள்வி என்ன சார்? அதாவது சார், நம்ம பிளாட் எங்க போடுறீங்க கேட்டீங்கன்னா தேவனாங்குறிச்சியில் போட்டிருக்கோம். ஆமா, திருச்செங்கோட்டில் இருந்து சார் ராசிபுரம் போற மெயின் ரோட்ல பைபாஸுக்கு பக்கத்தில் அமைச்சு கொடுத்துருக்குறோம். திருச்செங்கோட்டிலிருந்து பரமத்தி பைபாஸ் பக்கத்தில் 5 இடத்துல பிளாட் போட்டிருக்கோம். இறைமங்கலம் போட்டிருக்கோம், விட்டம்பாளையம் போட்டிருக்கோம். திருச்செங்கோடு சுத்தி 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 சார் ஒரு 20 இடத்துல பிளாட் போட்டிருக்கேன் சார். திருச்செங்கோடு வந்து இப்போதான் வளர்ந்து வந்துட்டு இருக்குங்க. ஆமா, வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அதனால வந்து திருச்செங்கோட்டில் ஜீவநிதியில் பிளாட் வாங்கியிருக்க வாடிக்கையாளர்கள் எங்கே உள்ளவங்க வாங்கியிருக்காங்க கேட்டிங்கன்னா திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், நாமக்கல், ஈரோடு. ஆமா, தமிழ்நாட்டில் பல பகுதியிலிருந்து நிறைய பேர் வந்து திருச்செங்கோட்டில் இடம் வாங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆமா, எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா சார், நான் வந்து சதுரடி 250 ரூபாய்க்கு பிளாட் வச்சிருக்கேன் சார். உலகத்தில் எங்கேயுமே 250 ரூபாய்க்கு யாராலும் தர முடியாதுங்க. 400 பிளாட் போட்டேங்க, எல்லா பிளாட்டும் சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு 10 பிளாட் மட்டும் தான் இருக்கு, அது சொந்த யூஸுக்கு வச்சிருக்கிறேன். ஆமா, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வேணும். நாளைக்கு நம்ம ஆபீஸுக்கு வாங்க. 10 பிளாட்ல நீங்க உங்களுக்கு ஒரே ஒரு பிளாட் தராங்க. ஆல்ரெடி லைவ்ல பேசுறவங்க 2 பிளாட் புக் பண்ணிட்டாங்க. ஆமா, உங்களுக்கு ஒரு பிளாட் கண்டிப்பா தர, அந்த வாய்ப்பை பயன்படுத்திடுங்க. அது மட்டும் இல்லை சார், அந்த 400 பிளாட்டுமே ஒட்டுக்கா 4 பேர் சேர்ந்து கேட்டாங்க, அண்ணாச்சி 250 ரூபாய்க்கு சைட் கொடுக்குறீங்க. ஆமா, எங்களுக்கு 100 சைட் எங்களுக்கு தந்துருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய கோடீஸ்வரவங்க 4 பேர் ஆமா கேட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டேன். எதுக்காக கேட்டீங்கன்னா, ஆளுக்கு 100 பிளாட்டை கொடுத்து 4 பேருக்கு வித்துட்டு பணத்தை பண்ணிட்டு வெளியில போயிடலாம். ஏன் ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவ நதி, ஆமா, ஏழை மக்கள், எளிய மக்கள், நடுத்தர மக்கள், கூலி வேலை செய்றவங்களுக்கு நம்ம வந்து புரோஜனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் சார் நான் வந்து இந்த பிளாட்டை 2 பிளாட்டு 1 பிளாட்டு நான் வந்து இல்லாதவங்களுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, நடுத்தர மக்களுக்கெல்லாம் நான் இது பகிர்ந்து கொடுத்தேன். இல்லைன்னா 4 பேர் ஒட்டுக்க வாங்கிட்டு போயிடுவாங்க. 4 பேருக்கு ஒட்டுக்க கொடுத்தோன்னா 200 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவாங்க. 6 மாசம் கழிச்சு அவங்க 500 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவாங்க. ஆமா, என்னுடைய ஆசை என்னன்னா 4 பேர் பங்கடைக்க கூடாது. நம்ம நதி ஜீவநதி, நம்ம கம்பெனி பேர் ஜீவநதி. ஆமா, ஜீவன் நதியில ஒரு நதி இருந்துச்சுன்னா அந்த நதியை சார்ந்து ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் உயிர் வாழும். ஜீவநதியை சார்ந்து ஆயிரக்கணக்கான பேர் நன்மை பெறணும், ஆயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில செல்வம் உயரணுங்கிற காரணத்தினாலதான் சார் நான் பிரிச்சு வித்தங்க. வாங்கினவங்க எல்லாம் வாழ்த்துறாங்க. 250 ரூபாய் கொடுத்தங்க. எனக்கு சில மாசத்துல அது வந்து பல மடங்கு விலை ஏறும் சார். ஆமா, இந்த நல்ல வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி இருக்கு சார். நன்றி 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 சார். நன்றி, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நம்ம முழுக்க பார்த்துட்டு இருக்கிறது ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸோட வீட்டுமனைக்கான ஒரு நேர்லைங்க. ஸோ அலுவலகம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செங்கோட்டு ஈரோடு மெயின் ரோட்லேயே சந்தைப்பேட்டைக்கு ஆப்போசிட்டில் செல்வரதி அரிசி டிப்போக்கு பக்கத்துலேயே ரொம்ப சிறப்பாக செல்வரதி அரிசி டிப்போக்கு பக்கத்துலேயே, அதாவது உங்களுக்கு வந்து என்னென்னா லேண்ட்மார்க்கே வந்து அண்ணாச்சியோட இன்னொரு தொழில் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு தொழில்னே சொல்லலாம். அதை மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ தான் வந்து அரிசி வியாபாரங்கள்லேயும் வந்து இப்படியெல்லாம் ஆஃபர் கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ கூடவே இப்போ வீட்டுமனைகள்லையும் அழகான ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் இதே மாதிரி மீட் பண்றோம். and thank you so much and until then bye from பூமணி. உங்கள் ராஜாசிங் அண்ணாச்சி. நன்றி நன்றி நன்றி. ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி.